வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா லனின் பேசுகிறேன். ஒவ்வொரு சிம்டம்ஸ்க்கும் ஒரு மருந்தை அந்த மருந்தோட லிட்ரேச்சரோட ஆட் பண்ணுறது வந்து எல்லாருக்கும் படிப்பு சொல்லிக் கொடுக்குற மாதிரி, எல்லாருக்கும் ஹோமியோபதி சொல்லிக் கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது. அதை தாண்டி இதுக்கெல்லாம் மருந்து இருக்குன்ற விழிப்புணர்வு பதிவும் இதோடய வாழணும் கஷ்டப்பட்டு தேவையில்லை, அதை க்யூர் பண்ணிக்கலான்றதுக்கான வீடியோ தான் இது. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இவங்க என்ன வேணும்? ஹஸ்பண்ட் சொல்லுங்கள். அவருக்கு என்ன பண்ணுது? ஒமட்டல் வந்து என்ன சிம்டம்ஸ் இருக்கு சொல்லுங்க. சாப்பாடு நான்வெஜ்லாம் ஸ்மெல் வந்துச்சுன்னா ஒமட்டுது. நான்வெஜ் ஸ்மெல்லுக்கே அவருக்கு ஒமட்டுது, சாப்பிடவே மாட்டேங்கிறாரு. அதாவது மோஸ்ட்லி இது வந்து பெண்களுக்கு மாசமாக இருக்கும்போது மீன் வறுக்கிற வாசனை, குழம்பு வைக்கிற வாசனைக்கு வாமிட்டிங் இருக்கும். வாந்தி 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 டெலிவரி வரைக்கும் வாந்தி எடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ப்ரெக்னென்சி வாமிட்டிங் தனி வீடியோவை போடுறேன், ஞாபகப்படுத்துங்களேன். ப்ரெக்னென்சிக்குன்னு வாமிட்டிங்க்கு அவ்வளோ அழகாக மருந்து இருக்காது. சாப்பிட்டா ப்ரெக்னென்சி ஃபுல்லாக வாமிட்டிங்கே இல்லாமல் ஜாலியாக குழந்தை கொடுத்துக்கலாம். ஆனால் இது தெரியாமல் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்கல்ல. ஆனால் ப்ரெக்னென்சி லேடிஸ் தான் சொல்லுவாங்க, ஒரு மாதிரி அவங்களுக்கு நாசியா இருந்துகிட்டே இருக்கும், ஒமட்டல் இருந்துகிட்டே இருக்கும், சமைக்கிற வாடை தாளிக்கிற வாடைக்கெலாம் ரொம்ப வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு ப்ரெக்னென்சி இல்லாமல் அவங்களுக்கு அது வயிற்றில் புண்ணு இருந்தாலோ இல்லை என்ன கண்டிஷன், அது கேன்சர்லேருந்து சாதாரண அல்சர் வரைக்கும் சாப்பிட முடியல, சாப்பாடு பார்த்தா ஒமட்டுது. அதுக்கு ஹோமியோவில் ஒரு மருந்து இருக்குது. என்ன மருந்து ஐடியா இருக்கா? இல்லை, ஸ்மெல் ஆஃப் ஃபுட், அதாவது சாப்பாடோட வாசனை அது வந்து ஒமட்டுது. நாசியா அண்ட் ஸ்மெல் அண்ட் சைட் ஆஃப் ஃபுட் வாமிட்டிங் வந்து இல்லைடா, இல்லை நக்ஸாமிக்கா இல்லை. ஆக்சுவலி ஸ்மெல் அண்ட் சைட் ஆஃப் ஃபுட் வாமிட்டிங்கன்னா அதுக்கு ஹோமியோவில் பெஸ்ட் ஒன்லி மெடிசன் இஸ் கோல்சிகம். இதுக்காக தான் ஜூனியர் டாக்டர் கூப்பிட்டேன். ஏன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஸ்மெல், இப்போ அந்த லிட்ரேச்சர் அதில் ஆட் பண்ணுறேன். அந்த புக்கில் இருக்கிற வரிகளை ரொம்ப கூர்ந்து படிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு இப்போ அதுக்காக தான் இது. எல்லாமே ஹோமியோபதி டாக்டர்ஸ் தான், எல்லாமே ஹோமியோபதி மருந்து கொடுப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணிடுவாங்க. நான் சூஸ் பண்ணுற அதே மருந்து கொடுத்தா தான் கேட்கும். ஒரே மருந்து தான், ஸ்மெல் அண்ட் சைட் ஆஃப் ஃபுட் வாமிட்டிங். ஆனால் இன்னொரு டாக்டர் வந்து இன்னும் 3 மருந்து, வேறு 3 மருந்து சொல்கிறாங்க. பல்செட்டில் சொல்கிறாங்க, பாசிட்டிவ் சொல்கிறாங்க, நக்ஸாமிக்கா சொல்கிறாங்க. ஆனால் அந்த 3 நான் கொடுக்கல. இந்த மருந்து கொடுத்தா உடனே க்யூர் ஆகிடும். இந்த டிஃப்ரென்ஸ் தான் நான் காமிக்க விரும்புகிறேன். எல்லாமே ஹோமியோபதி மருந்தா? இல்லை, எல்லா ஹோமியோபதி மருந்து தான். ஆனால் எல்லா ஹோமியோ டாக்டரும் ஒரே மருந்தை கொடுக்கணும்னு தேவையில்லை, கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்குற அதே மருந்து இன்னொரு ஹோமியோ டாக்டர்கிட்ட கிடைக்காது. அந்த டிஃப்ரென்ஸ் தான் சொல்ல விரும்புகிறேன். சரி, கோல்சிகம் எதுலேருந்து எடுக்கிறாங்க தெரியுமா? தெரில. கோல்சிகம்ன்றது வந்து குங்குமப்பூ, சாஃப்ரன், மெடோ சாஃப்ரன். நீங்கள் கோல்சிகம்னு கூகுள் பண்ணிங்கன்னா அந்த மெட்ரியா மெடிக்கா போரிக் அப்படின்னு அடிச்சிங்கன்னா மெடோ சாஃப்ரன் இருக்கும். அதில் அந்த மெடோ சாஃப்ரன்றது குங்குமப்பூ. அதில் குங்குமப்பூ சாப்பிட்டா கலராக பறக்குன்றது மித்து தான், கலராலாம் பறக்காது. ஆனால் குங்குமப்பூவை ப்ரெக்னென்சியில் 1-2 போட்டு குடிச்சிட்டே வந்தோன்னா இந்த ஸ்மெல் அண்ட் சைட் ஆஃப் ஃபுட் வாமிட்டிங், இந்த ஒவ்வாமை, அந்த ஒரு சாப்பிட நம்ம உடம்புல தங்கும், அந்த அறிவெறுப்பு இல்லாமல் ஒரு பித்தமாக வாந்தி எடுக்கிறாங்கல்ல, அதுக்கெல்லாம் அது பெஸ்ட் மெடிசன். லிவர் ஒழுங்காக வேலை பார்க்காதவங்களுக்கு, ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணி லிவர் கெட்டு போனவங்களுக்கு கூட குங்குமப்பூ பாலில் கலந்து கொடுக்கலாம். இதுலேருந்து தயாரிக்கிற மருந்து எவ்வளோ பெரிய மருத்துவ பயன். அந்த சாஃப்ரன், ஆனால் இதுக்கு தான் நான் சொல்லுவேன், இவங்க ஜூனியர் டாக்டர்கிட்ட ஒரு மருந்து படித்தா அந்த மருந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பாரு. கோல்சிகம்ன்றது குங்குமப்பூன்னு 90% ஹோமியோ டாக்டர்ஸ் அதை படிக்காமல் படிச்சிடுறாங்க. அதை படித்தா தானே. ஏன் மாசமாக இருக்கும்போது குங்குமப்பூ ரொம்ப சாப்பிட்டா குழந்தை கருப்பாக தான் பிறக்கும், கலராக பிறக்காது. நிறைய சாப்பிடக்கூடாது, 1-2. ஆக்சுவலி குங்குமப்பூ வந்து பியூர் அண்ட் பியூர் உங்களுடைய ஒவ்வாமை, அலர்ஜி, ஒமட்டல், வாமிட்டிங், டைஜஷன், செரிமானம், கால் கை வீங்கிறது, யூரிக் ஆசிட் உடம்புல டெபாசிட் ஆகுறது, கவுட், அதாவது கால் கட்டை வரலுக்கு இப்போ சொன்னார்ல அவர், கால் குதிக்கால் ரைட் சைடில் ஊனவே முடியலன்னு, அந்த யூரிக் அது எல்லாமே இந்த கோல்சிகம்ன்ற மருந்தில் சூப்பராக கேட்கும். ஆனால் இந்த கோல்சிகம் நான் மருந்தாக கொடுக்குறேன். இதே நீங்கள் குங்குமப்பூ சாப்பிட்டா 90% கிட்டத்தட்ட அந்த ரிசல்ட் இருக்க தான் செய்யும். ஸோ எதுக்காக ஒரு உணவை நம்ம முன்னோர்கள் கொடுத்தாங்க, எடுத்துக்கிட்டாங்க காலங்காலமானு தெரிஞ்சுக்காமே அதை எடுக்கும் பொழுது பாதியிலே அது நின்றுது, தடையாயிருது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு சத்து மாவோ ஒரு முருங்கை பிசினில் இருக்கிற சத்தையோ ஒரு டின்ல அடைக்கப்பட்ட ஒரு பவுடரில் கிடைக்குமா? ஆனால் நிறைய இப்போ என்ன பண்ணாங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கல்ல, ஏதோ ஒரு பவுடர் டின்ல அடைக்கப்பட்டு இது வந்து ப்ரோட்டீன், இது வந்து உனக்கு சத்து, இது வந்து அது இருக்குது இது இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. நம்ம வந்து
எப்போ இது நோக்கி போகிறோமோ, எப்போ இயற்கை நோக்கி போகிறோமோ அப்போ ஆரோக்கியம் நம்ம பேணி பாதுகாக்கலாம். எதெல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்களோ அதெல்லாம் வந்து வியாபாரத்துக்காண்டி பண்ணுறாங்க, அது அவங்க கடமை. அதெல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு நம்மளுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? காலங்காலமாக ப்ரெக்னன்சியில் நம்ம வந்து சத்து மாவு தான் சாப்பிட்டோம், குங்குமப்பூ தான் சாப்பிட்டோம், கீரை காய் தான் சாப்பிட்டோம். நீங்கள் கண்டிப்பாக அயன் டேப்லெட் சாப்பிடணும், கால்சியம் டேப்லெட் சாப்பிடணும், ஒரு ஃபோலிக் ஆசிட் சாப்பிடணும், கண்டிப்பாக ஒரு D3 மெகா 3 தான் சாப்பிடணும். அதெல்லாம் நான் சொல்லவில்லை. ஆனால் இதை தாண்டி இவ்வளோ சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம வந்து காய்கறி, கீரை, உணவு, பழங்களில் சாப்பிடணும். இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா, ப்ரெக்னென்சியில் மட்டும்தான் இருக்கா? கிடையாது. யாருக்கு வேணால், எந்த ஏஜில் வேணால், கணைய பிரச்சனைனாலையும் இல்லை கல்லீரல் பிரச்சனைனாலையும் இல்லை எந்த வயிறு அல்சர் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைனால எனக்கு சாப்பாடை பார்த்தாலே ஒமட்டுது, சாப்பாடு வாசனைக்கே ஒமட்டுது, சாப்பிட்டா எனக்கு சாப்பாடே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த கோல்சிகம்ன்ற மருந்தை ஒரு வாரம் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து சூப்பராக அந்த ஒமட்டலே இல்லை, நான் நல்ல வயிறு நிறைய சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லுவாங்களா, வயசானவங்க இந்த மருந்து கொடுத்துருன்னா 1 மாதம் சாப்பிடாம, இதுக்கு எங்கே போய் நீங்கள் மருந்து தேடுவீங்க? இதுக்கு எந்த மருத்துவ முறையில் இருக்க போகுது? நீங்கள் எலுமிச்சை பழத்தை மூந்து பார்த்துக்கோன்னு ப்ரெக்னென்சியில் சொல்லலாம், அந்த மட்டும். ஆனால் க்யூர் பண்ணணும்ல, இது எதுலேயுமே இருக்காது. அப்போ இந்த தொந்தரவு, இந்த மருந்து இப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நம்ம சொன்னோன்னா அது வந்து ஈஸியாக இருக்கும்ல. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரெக்னன்சி மட்டும் இல்லாமல் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் வாமிட்டிங் இருக்குது, ஒமட்டல் இருக்குது, சாப்பாடு ஸ்மெல்லுக்கு, மீன் வறுக்கிற ஸ்மெல்லுக்கு ஒமட்டல் இருக்குன்னா கோல்சிகம்ன்ற மருந்து கொடுங்க, அது கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். லவ் யூ ஆல். நன்றி.